எப்படிங்க அது கட்டப்ப நாடாருன்னு ஏன் பேர் வந்துச்சு கதையில? ஏன் கதையில கட்டப்ப நாடாரு? அதுக்கப்புறம் எதிர்ப்பு நாடார் சமூகத்திலிருந்து எதிர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அதை பேரை மாத்தினீங்களா இல்லையா? உங்களுக்கு சந்தேகம்னா அந்த படத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் கட்டப்ப நாடாருனே போட்டு தான் பதிவுகள் வந்திருக்கு டைரக்டர் கிட்ட இருந்து. ஏன் தமிழை வந்து முதுகுல குத்துறவன், தமிழை வந்து அடிமையா இருந்தவன் இப்பெல்லாம் போய் நடிக்க தெரியுது, கட்டப்ப நாடாருன்னு போய் நடிக்க தெரியுது. கரியோல கட்டப்பன் அடிமை. நீங்க வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆரியத்துக்கு துணை போறது, ஆரியத்துக்கு துணை போறதுன்னு. உங்களுக்கு தேவையான எல்லா பக்கமும் போய் நீங்க நிற்பீங்க. சரி, முடிக்கிறேன். அப்ப திராவிடத்துக்கு இவர் என்ன சொல்ற, இந்திய எதிர்ப்பு போராட்ட காலகட்டத்தில் தான் எனக்கு உணர்வு வந்துச்சுன்னு. அது பச்சை பொய். சத்யராஜ் சொல்றது பச்சை பொய். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த செய்திகளை படித்துக் கொண்டிருந்த நபர்களுக்கே தெரியும் ஈவேரா அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக நின்ற நபர்னு. இன்னொன்னு, ஆரம்ப காலகட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஈவேரா ஆதரவு கொடுத்தார். ஆனா அதே ஈவேரா பின்னாட்களில் என்ன சொன்னார்னா, அன்னைக்கு ஏன் நான் அந்த ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னா, ஹிந்திக்கு பதிலா தமிழ் வரணுங்கிறதுக்காக கிடையாது, அந்த இடத்துல ஆங்கிலம் வரணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்தியை எதிர்த்தேன். அடுத்து இன்னொரு பல்ட்டி அடிக்கிறாரு. சரி, இந்தியை வந்து தேசிய மொழியாக ஏத்துக்கிறதுல உனக்கு என்ன தயக்கம்னு அவரே பேசியிருக்காரு. இல்ல அப்படி எல்லாம் சொல்லல, பேசியிருக்காரு. எடுத்து காட்ட முடியும். அவர்கள் எழுதியிருக்கிறார், இந்திக்கு எதிராக ஆங்கிலம்னு அவர் சொன்னது ரைட். இந்தியை தேசிய மொழியாக ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஈவேரா அவர்கள் எழுதியிருக்கிறார். எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியல இந்த வரலாறு. அவரை நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே தெரியுங்க. விடுதலை பத்திரிகையிலே தான் எழுதியிருக்காருங்க இதெல்லாம். அதான் சொல்றேன், முரண்களின் மூட்டை ஈவேரா அவர்கள். முரண்களின் மூட்டை. இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. ஈவேரா பேசாத விஷயமே கிடையாது. சரி, உங்களுக்கு